ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். ஹலோ கைஸ், இப்போ ரீஅப்லோட்ஸை பார்த்துட்டு நிறைய பேத்துக்குள்ள நிறைய கேள்வி வந்திருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டே இருந்தீங்கல்ல, ஸோ அந்த வீடியோஸை தான் நான் ரீஅப்லோட் பண்ணியிருக்கேன். கூடவே ஷிப்புடனில் மட்டும் ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ட் 480th எபிசோட் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே யூடியூப் தரப்புலேருந்தே டெலீட் பண்ணிட்டாங்க. கூடவே இப்போ லாஸ்ட் அந்த 480th எபிசோட் வந்து டெலீட் பண்ணாங்க இல்லையா, ரீசன் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ரீசனை சொல்லி ஸ்ட்ரைக்கை வேற போட்டு விட்டானுங்க. இன்னும் 2 விழுந்த சேனலே காலி வித்தின் 90 டேஸில். இது எப்போ தெரியுமா வந்துச்சு? நியூ இயர், அதுவும் என் பிறந்தநாள் அன்னைக்கு. மைட் காயோட பிறந்தநாளுங்கிறனால ஸ்டோரி போடலாம், கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட்லாம் போடலான்னு சொல்லி நிறையாலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இப்படி ஒரு மெயில் வந்துச்சு. பார்த்து ஷாக் ஆகி நான் அப்பீல் பண்ணேன். பட் நாங்கள் சொன்ன விஷயந்தான் இருக்குன்னு சொல்லி மொத்தமாக ஸ்ட்ரைக்கை கொடுத்து விட்டானுங்க. இதுக்கெல்லாம் அந்த சென்பாய் அடங்க மாட்டான். தமிழ் அனிமே 2.0 சேனல் அப்புறம் தமிழ் மாண்பாவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தூக்குனா அப்படியே அந்த பக்கம் தாவிடலாம். கூடவே இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன். என்ன எபிசோட்குள்ளே போகலாமா? ஓப்பனிங்லேயே ஒரோச்சிமாருவோட ஹெட் அவுட்குள்ளே நுழைஞ்ச டீம் 7 சாஸ்கே எங்கேன்னு ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணுவாங்க. எங்கடான்னு தேடுறப்ப நருட்டோ சாஸ்கேன்னு கத்துவான். திடீர்னு ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆகும். நடந்த பிளாஸ்ட் ஏரியாவில் சாய் இருப்பான். சக்குரா சாய் பக்கத்தில் ஓடி வந்து நின்று அவனை பார்த்து முறைப்பா. சாஸ்கே சக்குரான்னு கூப்பிடுவான். அப்படியே அவளோட ஃபேஸ் மாறும். நருட்டோ அந்த இடத்துக்கு வரப்ப சாஸ்கேவை பார்த்த சக்குரா ஷாக்காவா. நருட்டோ அண்ட் சக்குரா சாஸ்கேவை தகச்சு போய் பார்ப்பாங்க. நருட்டோ சாஸ்கேன்னு கூப்பிடவும் சாஸ்கே நருட்டோன்பான். சாஸ்கே ஒரோச்சிமாருவோட ஹெட் அவுட்டுக்கு வரக்கு முன்னால் நருட்டோ கூட சண்டை போடுறப்ப ஆரம்பத்துலேருந்து நீ ஆனாத, உனக்கு எப்படி என்னோட ஃபீலிங்ஸ் புரியும்னு கேட்டிருப்பான். எனக்கு ஆரம்பத்தில் உறவு இருந்துச்சு, அது அருந்து போகிறதோட வழி உனக்கு தெரியுமாடான்ட்டு சண்டை போட்டிருப்பான். நருட்டோ நீ சொல்கிறது உண்மைதான், ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அண்ணனோ தம்பியோனோ யாரும் இல்லைன்பான். பிரசன்ட் நருட்டோ நீ சொன்னது உணர்றான்பான். பாஸ் சாஸ்கே எதுக்காகடா எனக்காக இப்படி பண்ணுறேன்னு கேட்பான். நருட்டோ அதுக்கு ஏன்னா நான் முதலாக உணர்ந்த பிணைப்பு நீதான்பான். சாஸ்கே ஷாக் ஆயிருப்பான். நருட்டோ அதனாலே நான் எப்படினாலும் உன்னை தடுப்பேன்பான். பிரசன்ட் நருட்டோ நீ சொன்னது உண்மைதான், ஆனால் ஏன்னு கேட்பான். பாஸ் சாஸ்கே நான் நம்ம பிணைப்பு அப்படின்னா பிரிக்கிறேன்னு இருப்பான். பிரசன்ட் நருட்டோ அப்படின்னா ஏன்டா அன்னைக்கு அந்த பிணைப்பை பிரிக்கலைன்னு கத்துவான். சாஸ்கே ரீசன் சிம்பிள் தான், முடியாமல்லாம் இல்லை நருட்டோன்பான். இட்டாச்சி சாஸ்கே கிட்ட என்ன போலவே உனக்கும் மாங்கேக்கும் ஷரிங்கான் வரணும்னா நீ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கொண்டாகணும்னு இருப்பான். அதை யோசிச்சுட்டு ஏன்னா நான் என் அண்ணன் போல இருக்க விரும்பல, அவன் பாதையில் போனா போகுதுன்னு தாண்டா உன்னை விட்டன்பான். நருட்டோ ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாஸ்கே அவன் பக்கத்தில் வந்திருப்பான். சக்குரா இதை எப்படி பண்ணான்னு ஷாக்காவா. சாஸ்கே யோசிச்சு பார்த்தா நீ எப்போ பார்த்தாலும் ஹொக்காகி ஆகிறது தான் உன் கணவனு சொல்லவே இல்லை. ஏண்டா என்னை தேடுறதை விட்டுட்டு ட்ரைனிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே? அக்ரி பண்ணிக்கிறதானே நருட்டோ. ஆனால் இப்போ என் யோசனை மாறிடுச்சு, நான் ஆரம்பிச்சதை நானே முடிச்சு வைக்கிறேன்ட்டு கத்தி எடுப்பான் சாஸ்கே. நருட்டோ ஃப்ரெண்டை கூட காப்பாற்ற முடியாதவன் எப்படிரா ஹொக்காகே ஆக முடியும் கரெக்டான சாஸ்கேன்னு கேட்பான். சாஸ்கே தாக்க வரப்ப சக்குரா ஷாக்காவா. கத்தி இறங்கின சத்தம் கேட்கும். அப்படியே 9 டெயில்ஸை காட்டுவாங்க. 9 டெயில்ஸ் நருட்டோ கிட்ட நருட்டோ அவனுக்கு சக்தின்னு என்னன்னு காட்டு, ஏன் தயங்குற, இதுக்கு முன்னாலேயே என் சக்தியை பயன்படுத்திருக்கலன்ட்டு சக்ரா உருவத்தில் வரும். இப்போ சொல்லு உனக்கு யாரை கொல்லணும்னு கேட்குறப்ப நருட்டோவோட ஃபேஸே க்ரீப்பியாக இருக்கும். 9 டெயில்ஸ் உனக்கே தெரியும்ல நான் இல்லாமல் உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு, சீக்கிரம் அந்த சீலை பெரி, என் சக்தி மொத்தத்தையும் உனக்கு கொடுக்குறானுங்கும். நருட்டோ கை நீட்டுறப்ப ஷாக் ஆகும். பார்த்தா சாஸ்கே உள்ள வந்திருப்பான். நருட்டோ ஷாக் ஆவா, நீ எப்படி வந்தேன்னு. சாஸ்கே என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியும், உன்னோட அந்த சக்தி இதுல இருந்து தான் கிடைக்குதா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, இப்படி உனக்குள்ள ஒன்று இருக்குங்கிறத நான் யோசிச்சே பார்க்கலேன்பான். 9 டெயில்ஸ் ஹோ நீ உச்சியா கிளானை சேர்ந்தவனா போடி பயலே, உன்னால நருட்டோக்குள்ள பார்க்க முடியறது இம்ப்ரெசிவா இருக்கு, உன்னோட சபிக்கப்பட்ட கிளானோட உண்மையான சக்தியான ஷரிங்கான். இதை கேட்டு நருட்டோ ஷாக் ஆவான். சாஸ்கே 9 டெயில்ஸ் கிட்ட நீ இப்போதான் ஷரிங்கான ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்ப போலயே, நீ தான் 9 டெயில்ஸான்னு கேட்பான். 9 டெயில்ஸ் உன் கண்கள் அப்புறம் என்ன விட கொடூரமா இருக்கிறவனோட சக்ரா, இதெல்லாம் ஃபீல் பண்ணுறப்ப எல்டர் டேஸில் இந்த மாதரா உச்சியா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வராங்கும். சாஸ்கே மொத்த சக்கராவையும் களைச்சி விட்றதை பார்த்துட்டு நருட்டோ ஷாக் ஆவான். சாஸ்கே அவன் யாருன்னே தெரியாது, அதை பற்றிலாம் நான் கவலைப்படணுமா என்னன்னு கேட்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஹோம் கம்மிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. டீம் எபிசுவை காட்டுவாங்க. கோனஹாமர் ஊடான் அண்ட் மொய்கிய பெட் பிடிக்கிற மிஷினில் இறங்கியிருப்பாங்க. ஒரு லேடி துணிக்காய போட்டிருக்கப்ப அந்த பெட் அவங்கள தாண்டி ஓடும். இவங்க அந்த துணி மேலே விழுந்து துணியோடவே போவாங்க. அந்த லேடி அது என்னோடதுன்னு கத்துவாங்க. வில்லேஜில் பெரிய ரக்கஸை ஏற்படுத்துவாங்க. ட்வீச்சி ஃபுட் டெலிவரி பண்ண போகிறப்ப அவர் மேலேயே மோதிடுவாங்க. கோனஹாமர் சாரி சொல்லிட்டு ஓடுறப்ப
டியூச்சி டே நருட்டோன்னு கத்திட்டு கோனஹாமருவான்ங்கிறத ரியலைஸ் பண்ணுவார். மொய்கியன் ஓடான் பெட்டை கார்னர் பண்ணிடுவாங்க. கோனஹாமரு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் கோனஹாமரு ஜம்ப் பண்ணி பிடிச்சிருவான். 2 பேத்துக்கு கடையில் பயங்கர சண்டையாக இருக்கும். இந்த குட்டி ராஸ்களை பிடிச்சாச்சுன்பான் கோனஹாமரு. மொய்கி மிஷின் முடிச்ச விஷயத்தை எபிஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவா. கோனஹாமரு இந்த மிஷனும் சக்ஸஸ்ஃபுல்லுங்கும் போது பூனை கோனஹாமரு மூஞ்சியை புறாண்டி விட்டுரும். பயங்கரமாக அலருவான். அந்த கேட்டோட ஓனர் போட்டு பிதுக்கிறத பார்த்தா இந்த பூனை எஸ்கேப் ஆனதில் தப்பில்லைன்னு தான் தோணும். கோனஹாமரு இப்படி நசுக்கிட்டே இருந்தால் திரும்பவும் மலைக்கே ஓடிடும்பான். எபிசு கொஞ்சம் வாய மூடுறான்பான். அந்த லேடி கிளம்பவும் எபிசு சாதாரண பூனை பிடிக்க இவ்வளோ நேரமானு கேட்பான். கூட நான் மொய்கி அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்பாங்க. எபிசு ஷினோபிங்கிறவன் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கணும். உங்களுக்கு ட்ரைனிங் பத்திர போல இருக்கு, அதிகமாக ட்ரைனிங் எடுங்கன்பான். கோனஹாமரு இப்படிப்பட்ட மோசமான மிஷனுக்குலாம் என்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ண முடியாதுன்பான். இருக்கிற ஃப்ளாஷியான மிஷன்ல இல்லையான்னு கேட்பான். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆச்சுன்ட்டு மழுப்பியே சொல்லுவார். எபிசு நீங்கள் 3 பேரும் கெனின் லெவலுக்கு எப்படி சொதப்புறீங்க, ஹையர் ரேங்க் மிஷின்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்கன்பான். டி ரேங்க் மிஷின் மட்டும்தான் உங்களுக்குன்னு சொன்னாடே சொல்லவும் கோனஹாமரு தரையிலே உட்காந்துருவான். பதில் கிடைக்காம எந்திரிக்க மாட்டேன், 7வது ஹொக்காகேவை பகச்சிக்காதீங்கன்பான். சுனாடே 7வது அப்படின்னா 6வது யாருன்னு கேட்பாங்க. கோனஹாமரு அது அண்ணன் நருட்டோன்பான். எல்லாரும் ஷாக் ஆவாங்க. இதுக்கப்புறமா 3 பேரும் வெளியே வரப்ப மொய்கியன் ஊடான் நருட்டோ என்ன பண்ணுவானோன்பாங்க. கோனஹாமரு நருட்டோ திரும்பி வரப்ப வேற லெவல் ஷினோபியா வருவாருன்னு 100% நம்புறேன்பான். சுனாடே கோனஹாமரு போறதை பார்த்துட்டு 7th ஹொக்காகே ஆவானோ இல்லையோ 2வது நருட்டோன்பாங்க. இருக்கா நருட்டோ நல்லா இருப்பேன் நம்புறேன்னு திங்க் பண்ணுவாரு. நருட்டோ பாஸ்ட்ல என்ன ஆனாலும் சரி சாஸ்கேவை திரும்ப கூட்டிட்டு வருவான் இருப்பான் இல்லையா, அதை யோசிச்சுட்டு இதை சொல்லிட்டு மாஸ்டர் ஜெரையாவோட ட்ரைனிங்க்கு போனான்பாரு. இதை கேட்ட சீஜனே என்னத்துக்கு அவங்க வந்திருக்கணும்லன்பா. சுனாடே கிராமத்துக்கு நருட்டோ திரும்பி வரணும், நிறைய நடந்துருச்சு, அவன் தள்ளி போகன்பாங்க. நருட்டோ லீஃப்க்கு ரிட்டர்ன் ஆயிருப்பான். கேட் கார்டா இருக்க கொட்டட்சு அண்ட் ஈசுமோ இது அவன் தானன்ட்டு சர்ப்ரைஸ் ஆவாங்க. சக்குரா போகிறத பார்த்துட்டு கோனஹாமர் கூப்பிடுவான். அவங்க டீமே ஜாயின் ஆகும். சக்குரா மெயின் கேட்டில் வந்துட்டு போன டிராவலர்ஸோட லெஜர்ஸை ஹொக்காகே ஆஃபீஸில் லேடி சுனாடேக்கு கொடுக்கணும், கூட வரீங்களான்னு கேட்பா. கிராமத்துக்குள்ளே வந்த நருட்டோ 2.5 வருஷம் ஆச்சுலன்பான். திரையா ஆமான்பாரு. கோனஹாமர் பூனை மூஞ்சில புரண்டி இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லவும் சக்குரா புதுசுக்கு அப்படிதான் இருக்கும், பழைய நினைவுகள்லாம் வருதுன்பா. கோனஹாமரு நருட்டோவை பற்றி ஏதாவது தெரிய வந்துச்சான்னு கேட்பான். சக்குரா இல்லைங்கவும் மோசம்பான். சக்குரா ஆனாலும் இங்கே சீக்கிரமாக வந்துருவான்பா. சக்குரா ஈசுமான் கொட்டட்சுக்கு ஹலோ சொல்லவும் கொட்டட்சு கிராமத்தில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்பான். ஈசுமோ பார்த்தா ஷாக் ஆவீங்கன்பான். ஷாக் ஆவாங்க. சக்குரா மட்டும் இல்லை வாய்ப்பு இல்லைன்ட்டு திரும்பி பாப்பா. நருட்டோ பேக் கழட்டி போட்டு கம்பத்தில் ஏறுவான். ஜெரையா சிரிச்சுட்டு எப்பவும் போலதான் இருக்கான்பாரு. மேலே ஏறின நருட்டோ கையை விரிச்சிட்டு இதான் பழையப்படி இருக்கு, கிராமம் ஒரு துளி மாறல, எவ்ரிவான் நான் திரும்ப வந்துட்டேன். நருட்டோ உசுமாக்கி அவன் வீட்டுக்கு வந்துட்டான்பான். ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஃபீல் இருக்குன்ட்டு சுனாடே பாட்டியோட முகமும் இருக்குன்ட்டு சிரிப்பான். சக்குரா ஓடி வந்துட்டு அது அவனே தானான்னு கேட்பா. கோனஹாமரு பார்த்து அப்படிதான் தெரியுதுன்பான். சக்குரா டே நருட்டோ எப்போ கிராமத்துக்கு திரும்ப வந்தான்னு கேட்பா. நருட்டோ எப்போதான் வந்தான்ட்டு கீழே குதிச்சு சக்குரா பக்கத்துல போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சக்குரான்பான். சக்குரா நல்லா வளர்ந்துட்டேங்கவும் நருட்டோ ஆமான்ட்டு ஹைட் பார்ப்பான். சக்குரா மனசுக்குள்ள ஹாப்பியா போன தடவை பார்த்ததை விட நிறைய வளர்ந்துட்டான்னு திங்க் பண்ணுவா. லைட்டா வெக்கப்பட்டு உமன் மாதிரி ஃபீல் ஆகுறானான்னு கேட்பா. ஒரு விமன் ஃபீல் தரக்கு ஒரு பொண்ணுக்கு எது கொஞ்சம் தூக்கலா தெரியணுமோ அது இல்லை இல்லையா. நருட்டோ இல்லை முதல் மாதிரி தான் இருக்கீன்றுவான். சக்குராக்கு மனசே இருக்காது. ஜெராயா அறிவு கெட்டவன்னு திங்க் பண்ணுவாரு. கோனஹாமரு செக்ஸி ஜுட்ஸு பண்ணி இன்ட்ரோ கொடுப்பான். ஜெராயா பெருமையா இருப்பாரு. சக்குரா ஷாக்காவா. கோனஹாமரு இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு கேட்பான். நருட்டோ இங்கே பாரு கோனஹாமரு, இதெல்லாம் பண்றதுக்கு நான் சின்ன பையன் கிடையாது, இது உன்னை பின்தங்க வச்சிரும்பான். சக்குரா நருட்டோவை பார்த்துட்டு மனசுக்குள்ள வெளி தோற்றத்துல மட்டும் இல்ல உள்ளேயும் மாறி இருக்கான், வேற லெவல்ல மாறி இருப்பான் போல. இன்கிரெடிபிளான ஜுட்சுவா காட்ட போறான்னு திங்க் பண்றப்ப நருட்டோ செம்ம ஃபயரா இருப்பான். நீ பண்றதெல்லாம் ஒரு ஜுட்சுவா, இப்ப பாரு என்னோட புது பர்வி ஜுட்சுவான்னு கத்துவான். சக்குராக்கு ரியலைஸ் ஆயிருக்காது பர்வி ஜுட்சுன்ட்டு. லைட்டா ஹாப்பியா தான் இருப்பா. ஜுட்சுவை பார்த்துட்டு நருட்டோ வாயிலேயே பஞ்ச் பண்ணுவா. ஏன்னா நமக்கு தான் காட்டல. டீம் எபிசு பயந்து ஜிராயவா கட்டி பிடிச்சிட்டு நிற்பாங்க. சக்குரா நருட்டோவோட காலை பிடிச்சி தூக்கி போட்டு சட்டையை பிடிச்சி குலுக்குவா. ஏன்னா பண்ணாடா பார்த்து 2 வருஷத்துக்கு மேல இருக்கும், எப்படியுமா காஜி முத்தி போயிருப்ப, இப்படிப்பட்ட விஷயத்த தான் பண்ணுவியா, இது எப்படி ஃபீல் ஆகும்னு தெரியுமாடா உனக்கு, இப்படியும் தான் பண்ணுவியாடான்னு கத்துவா. ஜீராயாவுக்கு இது லைட்டா சுனாடை வேற சம்பள் பண்ற மாதிரி இருக்கும். நருட்டோ சக்குரா ஒரு துளி மாறல, ரொம்ப கோவக்காரியாவே இருக்கான்பான். சக்குரா ஏதாவது சொன்னையாடான்ட்டு கத்துவா. ஒக்காகே ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா சுனாடே 2 பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு நல்லா ப்ரூட்டலா போயிருக்கும் போலயே ட்ரைனிங்பாங்க. ஜீராயா ரிசல்ட்ஸ் இல்லாம வருவான்னு நினைச்சேன்னு கேட்பாரு. நருட்டோ மிஷன் முடிஞ்சதுன்பான். சுனாடே ஏதாவது பண்ணி காட்டேன்பாங்க. நருட்டோ இப்பவேவான்னு கேட்பான். சுனாடே இதுக்காக தான் அவனை பிடிச்சி வச்சிருந்தேன், இந்த மிஷன் உங்களுக்கு சரியா இருக்கும், உங்களுக்கு ஆப்பனண்டா இருக்க போறதுங்கிறப்ப டோர் தட்டுற சத்தம் கேட்கும், உள்ள வாங்கன்பாங்க. சுனாடே வந்த பர்சனை பார்த்து நருட்டோ ஷாக் ஆவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா தான் அக்காட்சுகி மேக்ஸ் இட்ஸ் மூவ்ங்கிற எபிசோட தான்
நருட்டோ ஷிப்டோனில் அடுத்து பார்க்க போறீங்கன்னு பரிஜராயா. இதுக்கப்புறம் நருட்டோ லீஃபோட டூரிசம் பற்றி விளக்க ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் இந்த கிராமத்துக்குள்ளே வந்தால் கிரேட் ஸ்டோன் ஃபேஸை தான் பார்க்கணும். முதல் ஹோக்காகே ஹாஷிராமா செஞ்சு, செகண்ட் ஹோக்காகே டோபிராமா செஞ்சு, தேர்ட் ஹோக்காகே ஓல்ட் மேன், எங்களை சின்ன வயசுலேருந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டவர். அப்புறம் எனக்குள்ள 9 டைல்ஸை சீல் பண்ண ஃபோர்த் ஹோக்காகே. அப்புறம் 5ஆவதா இருக்கிறது பாட்டி சொன்னாடே, அவங்களுக்கு கில்லர் பாடி லெஜெண்டரி குணோயிச்சி, மெடிக்கல் இன்ஜுட்ஸில் ஸ்பெஷலிஸ்டானவங்க. அப்புறம் நான் இப்போ சொல்ல போகிறது நமக்குள்ள மட்டுமே இருக்க வேண்டிய விஷயமா இருக்கணும். நீங்கள் நினைக்கிறத விட அவங்களுக்கு வயசுங்கும் போதே மண்டையில் கொட்டி நருட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க.